Hallelujah. Hallelujah. Let us turn to the book of Psalms chapter 91 and verses 5. அது சங்கீதம் 91 அதிகாரம் 5 வசனம். Thou shalt not be afraid for the terror by night, nor for the arrow that flieth by day. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிரு. Thou shalt not be afraid. பாருங்க, நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். The word afraid in Hebrew means fear. அதாவது ஹெபிரேய பாஷையிலே பயப்படாதிருப்பாய் என்றால் பயம் என்ற அர்த்தம். One thing God wants it to be very clear to his people. தேவன் தெளிவாய் தன் ஜனங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், that there is nothing to do with his people with fear. அதாவது பயத்திற்கும் தன்னுடைய ஜனத்திற்கும் சம்பந்தமே இருக்க கூடாது. For Christians, for people who believe Christ, fear is something totally a foreign body. பாருங்க, கிறிஸ்துவில் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பயம் என்பது ஒரு வித்தியாசமானது. It should not be in the DNA of Christ's blood. அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எந்த ரத்தத்திலும் இந்த பயம் இருக்க கூடாது. Hallelujah. Or the otherwise we can say the DNA of Christ does not have fear. பாருங்க, கிறிஸ்துவின் ரத்தத்திலே பயம் என்ற ஒன்று இல்லை. That is what God is saying to Israelites, thou shalt not be afraid. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அதுதான் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமல் இருங்கள். Before he is conveying a message, இந்த செய்தியை சொல்லுவதற்கு முன்பு he is making one thing very clear. ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். Thou shalt not be frightened. நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று. If you go across the world, பாருங்க, உலகமெங்கும் செல்லுவீர்கள், all the Christians I can say, நீங்கள் ஏறக்குறைய அநேக கிறிஸ்தவர்கள், everybody are in fear. எல்லோரும் பயத்தில் தான் Some இருக்கிறார்கள். people fear for money. சிலர் பணத்திற்கு பயம். Some people they have fear in marriage. சிலர் திருமணத்தில் பயம். Some people they fear because of their health. சிலர் தன்னுடைய சரீரத்தின் நிமித்தம் பயம். Some people they fear because they want to have fear. சிலருக்கு பயப்பட வேண்டும் என ஆசைப்பட்டு பயம். Hallelujah. Hallelujah. But may I tell you something this evening? இந்த மாலை வேளையில் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். There is no need to fear with God. தேவனிடத்தில் பயப்பட ஒரு அவசியமும் இல்லை. For God is with you. தேவனே உங்களோடு இருக்கிறார். You can be confident. நீங்கள் தைரியமா இருக்கலாம். You can be happy. நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். You can rejoice. நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கலாம். Our Lord worketh miracles. நம்முடைய தேவனோ அற்புதங்களை செய்கிறார். Hallelujah. Hallelujah. No more fear. இனி பயமே இல்லை. No more anxiety. இனி ஒரு தத்தளிப்பே இல்லை. No more confusion. இனி குழப்பம் இல்லை. You need not go through that. இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்க போக வேண்டாம். Brother, my situation is so bad. இல்ல பிரதர், சிச்சுவேஷன் இவ்வளவு தீவிரமா இருக்கு. Fearing that I am going to lose my family. என்னுடைய குடும்பத்தையே இழந்து விடுவேனோ என்னமோ என்ற சூழ்நிலை. I am fearing that I will lose my job. என் வேலையை விடுவேனோ என்ற பயம். But may I tell you something? உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். You need not fear. நீங்கள் பயப்பட தேவையில்லை. For God says to you, fear ye not. தேவனே உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். Hallelujah. Hallelujah. Whatever might be your cause. பாருங்க, அதனுடைய காரணம் எது இருந்தாலும் there is only one answer. ஒரே பதில் தான். God says fear not. தேவன் அதற்கு பதில் கொடு, பயப்படாதே. Hallelujah. Hallelujah. See, here God is saying, இங்கே தேவன் சொல்லுகிறார், thou shalt not fear. நீங்கள் பயப்படாதிருங்கள். For the terror by night, அதாவது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், nor for the arrow that flieth by day. பகலில் பறக்கும் அம்புகளுக்கும். Here, to whom does God says that you should not fear? பாருங்க, யாரை பார்த்து தேவன் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள் என்று. We saw the foundation of this chapter. இந்த அதிகாரத்தினுடைய அடித்தளம் என்னவென்றால், that the one who maketh the word his home, யார் ஒருவர் இந்த வார்த்தையை தன்னுடைய கூடாரமாய் மாற்றிக் கொள்கிறார்களோ, to such a person God is saying, thou shalt not be afraid. அப்படிப்பட்ட நபருக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். God is making a precise statement in the 5th verse. 5ஆம் வசனத்தில் ஒரு தெளிவான காரியத்தை சொல்லுகிறார். You know what he's saying? என்ன சொல்லுகிறார்? He's saying you should not fear for the terror by the night and by the arrow that flieth in the day. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் நீங்களோ பயப்படாதிருங்கள். Hallelujah. Hallelujah. See, many people, you know, they come for prayer. பாருங்க, அநேகர் ஜெபத்திற்கு வருகிறார்கள். They say, brother, when I see that person, I'm having so fear, brother. பாருங்க, இந்த நபரை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் வருதுங்க. If you ask why, they'll say, because I got to give him some money. ஏன் சொன்னா, அவருக்கு நான் காசு கொடுக்கணும், அதனால அவரை பார்த்தா பயம். So if I'm telling him, நான் சொல்றேன், you don't worry, I'll give you that money, பயப்படாதப்பா, நான் காசு கொடுத்துறேன், அவரை கொடுத்துறேன்னா, I will also tend to tell him that you don't fear for him. நான் காசு கொடுக்கறேன்னு சொன்னா அவரை பார்த்து பயப்படாதன்னு சொல்லுவேன். Hallelujah.
That is what God is saying here. அதுதான் தேவன் சொல்லுகிறார். He's just not saying you don't fear for anything. நீ பயப்படாத எதற்கும் சொல்லிட்டு போயிடல. In 5th verse he's making it very precise. பாருங்க தெளிவாய் சொல்லுகிறார் 5ஆம் வசனத்தில். Saying don't fear for the terror by night. இரவில் உண்டாகிற பயங்கரங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீர்கள். And you must not fear for the arrow that flieth by the day. பகலிலே வருகிற அம்புகளுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. Here today we are going to see இன்றைக்கு இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். what does terror by night mean? இரவில் உண்டாகும் பயங்கரம் என்றால் என்ன? What does arrow that flieth by day mean? பகலில் பறக்கும் அம்பு என்றால் என்ன? Do you think we are all standing in Himalayas or in Israel facing some war that God says you don't fear for the arrows? நம்ம ஏதோ இமயமலையிலயோ இஸ்ரேல் தேசத்து எல்லையில நின்னுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. தேவன் அப்படியே எல்லையில நின்னாலும் இந்த காலத்துல யாரும் அம்பு விடுறது இல்ல, எல்லாம் குண்டு தான் விடுறாங்க. But here it says இங்கே சொல்லுகிறது don't fear the arrow that flieth in the day. அதாவது பகலிலே பறக்கும் அம்புகளுக்கெல்லாம் பயப்படாதீங்க. And he says you need not fear for the terror by the night. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. Let us see what does this verse mean. இந்த வசனம் என்ன பிரத்யேகமாக சொல்லுகிறது என்று பார்ப்போம். The word night in Hebrew means இரவு என்ற வார்த்தை எபிரேய பாஷையில் லேலா, லேலா, LAYLAH, which is known as midnight அதாவது or known as setting up divine punishment in the midnight. The actual word is this: தெய்வீக நியாய தீர்ப்பு. Hallelujah. Divine judgment or punishment in the midnight. அதாவது தெய்வீக நியாய தீர்ப்பு நடுராத்திரியில். Hallelujah. Hallelujah. So here God is saying இங்கே தேவன் சொல்லுகிறார் you need not fear for the terror of divine punishment. அதாவது தெய்வீக நியாய தீர்ப்பு நடுராத்திரியில் நடக்கிறதை குறித்து உங்களுக்கு பயம் வேண்டாம். And the reference which is found there is this. இதற்கு உண்டான ரெஃபரன்ஸ் எங்கே பார்க்கிறோம்? Exodus chapter 12 and verses 12. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கலாம். For I will pass through the land of Egypt this midnight and will smite all the firstborn in the land of Egypt, and against all gods of Egypt I will execute judgment. I am the Lord. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர். So when the night word is going to come in this word of God, இந்த வார்த்தையில இரவு என்று வந்தாலே and in this chapter 91 it means divine judgment சங்கீதம் 91 எதை குறிக்கிறதுனா தெய்வீக நடு இரவு நியாயத்தீர்ப்பு upon the enemies against his people. அப்போ அதாவது அவருடைய ஜனங்களுக்கு எதிரே இருக்கிற எதிரிகள் மீது தெய்வீக இரவு நடுராத்திரி நியாயத்தீர்ப்பு. Let me give you another reference. இன்னொரு ரெஃபரன்ஸ். Same chapter 29th verse. அதே அதிகாரம் 29ஆம் வசனம். And it came to pass that at midnight the Lord smote all the firstborn in the land of Egypt. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். Hallelujah. Hallelujah. See here the word night. பாருங்க இரவு. It is not just speaking about the horrifying dreams. ஏதோ ஒரு பயங்கரமான கனவு பற்றி இங்க It சொல்லல. is not speaking about the evil dreams which you and I get often. சில நேரத்தில் உங்களுக்கு எனக்கு வருகிற பயங்கரமான கனவுகளை பற்றி சொல்லலங்க. But here when the word night is being revealed, இரவு என்ற வார்த்தை இங்கே சொல்லப்படும் பொழுது it is speaking about God's punishment against the enemies of his people. அதுதான் ஜனங்களுடைய எதிரிகள் மீது தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு என்று அந்த அர்த்தம் இரவுக்கு இங்க சொல்லப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Now let us see பார்ப்போம். what were the Israelites doing when the Lord did the divine judgment in the enemy's camp. அதாவது எதிரிகளின் கூடாரத்திலே தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? Exodus 12:23. யாத்திராகமம் 12:23. The Israelites were commanded by God to put the blood of the lamb in the doorpost and get inside their home and eat the lamb's flesh. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வாசஸ்தலத்திலே பூசி அதற்குள்ளே உட்கார்ந்து அந்த மாம்சத்தை புசித்து இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திற்குள்ளாகவும் ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை உண்டு கொண்டு இருக்க வேண்டும். Hallelujah. This was a command. இதுதான் தேவன் தந்த கட்டளை. For God to put the divine punishment, தேவன் தன்னுடைய எதிரிகள் மீது கொண்டு வர போகிற தெய்வீக நியாய or தீர்ப்புக்கு, for his children to be saved from
from the divine punishment of God towards Pharaoh, அல்லது தேவனே தன்னுடைய நியாய தீர்ப்பு பார்வோன் மீது கொண்டு வரும் பொழுது தன்னுடைய ஜனங்கள் தப்பிப்பதற்கு they got to be inside the lamb's blood. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்குள்ளாய் அவர்கள் இருக்க வேண்டும். And they got to eat the flesh of the lamb. அந்த ஆட்டுக்குட்டியின் சரீரத்தையும் புசிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. God was simply saying to Israel, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், as you are in the blood of the lamb நீங்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்குள் இருக்கிறதுனா and eating the flesh of the lamb, அந்த ஆட்டுக்குட்டியின் சரீரத்தை obey உட்கொள்ளலாம். my word. என்னுடைய வார்த்தை கீழ்ப்பட்டு Whatever destruction I will afflict upon your enemy will not come near you. எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பினால் உன் எதிரியை நான் நியாயம் தீர்த்தாலும் உன்னை அது அணுகாது. This is the same message God is giving in Psalms 91. இந்த காரியத்தை தான் சங்கீதம் 91 தேவன் சொல்கிறார். He was just saying, if you would make Christ the word as your home, கிறிஸ்துவையே உங்கள் கூடாரமாக உங்கள் வார்த்தையாய் மாற்றிக் and if you கொள்வீர்கள், would dwell in the word of God, the Christ, அந்த கிறிஸ்துவான வார்த்தையில் நீங்கள் வாசம் பண்ணுவீர்கள் என்றால், when I will put the divine punishment on the enemy, எதிரிகள் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வரும் பொழுது you will not be afflicted. அதிலே நீங்கள் சேதப்பட மாட்டீர்கள். How are we going to escape the judgment of God in this planet earth? இந்த பூமியில் தேவன் கொண்டு வர போகிற நியாய தீர்ப்பிலிருந்து நீங்களும் நானும் எப்படி தப்பிக்க How போகிறோம்? are you going to escape the plagues and the sickness and wars and bomb blasts and every great horrifying things in this earth? வாதையிலிருந்து, யுத்தத்திலிருந்து, குண்டுவெடிப்பிலிருந்து, பூகம்பங்களிலிருந்து, மிகப்பெரிய பேரழிவுகளிலிருந்து நீங்களும் நானும் எப்படி தப்பிக்க போகிறோம்? How? எப்படி? One brother said ஒருத்தர் சொன்னாரு in a TV, டிவில I சொன்னாரு, was shocked to hear that. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. The tribulation are going to start. The judgment of God is going to start. தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்க போகிறது. And you are going to see great terrors and horrifying things around the earth. பயங்கரமான காரியங்கள் உன்னை சுற்றி நடக்கிறதை பார்க்க And போகிறீர்கள். now he is trying to say something. சொல்லுகிறார் இன்னொன்னு சேர்த்து, If you want to escape, நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் அப்போ you must not consider your asset. உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பெரிதா எண்ணக்கூடாது. Give away all your assets எல்லாவற்றையும் கொடுங்கள். and be like a nomad. ஒன்றுமில்லாத நபரை போல இருங்க. சன்னியாசி போல இருங்க. இப்படியே தான் சொன்னார். And then you might escape the judgment of God. பின்பு ஒருவேளை நீ நியாய தீர்ப்பை தப்பிக்கலாம், அப்பொழுது தப்பித்துக் கொள்ளாமல் போகலாம். This is the message people are trying to give to escape from judgment. இப்படிப்பட்ட செய்திகளை தான் ஜனங்கள் கொடுக்கிறார்கள். But ஜனங்கள் இந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக. But God is saying an answer to Israelites. தேவனானால் ஒரு விடையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். He is saying, if you want to escape my judgment, என் நியாய தீர்ப்பை நீங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், then you got to dwell and make my word your home. என்னிலே வாசம் பண்ணி என் வார்த்தையை உங்கள் கூடாரமாய் மாற்றிக்கொண்டால் அப்பொழுது என் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் For கொள்ளலாம். Israel to escape the plagues and the punishment of God, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வாதைகளிலிருந்து, தேவன் கொடுக்கிற அந்த பெரிய காரியங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், they had to dwell and eat the flesh of the lamb, which is Christ. அவர்கள் வாசம் பண்ணி கிறிஸ்துவினுடைய அதாவது ஆட்டுக்குட்டி ஆகிய மாம்சத்தை அவர்கள் புசித்து அதுக்குள்பதா இருக்க வேண்டும். This is the same message you see in the New Testament. இதேதான் நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். John chapter 6 and verse 54. யோவான் 6 அதிகாரம் 54 வசனம். Whoso eateth my flesh and drinketh my blood hath life, and I will raise him up. எவன் ஒருவன் என் மாம்சத்தையும் என் இரத்தத்தை பானம் செய்கிறானோ அவன் ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான். Hallelujah. Hallelujah. See, God is trying to say this, தேவன் இதை சொல்லுகிறார், that there is going to be great destruction in this earth. பேரழிவுகள் நடக்க போகிறது. Wherever you turn, there is horrifying things நீங்க happening. எங்க திரும்பினாலும் பேரழிவுகள் செய்திகள் வரப்போகிறது. You can see the judgment of God in your naked eyes. தேவனுடைய நியாய தீர்ப்பை உங்களுடைய கண்களிலே நீங்கள் பார்க்க How are we போகிறீர்கள். going to escape? எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்ள போகிறீர்கள்? One family sat before me and said, brother, we are so scared. எனக்கு முன்பதாய் ஒரு குடும்பம் உட்கார்ந்து சொன்னார்கள், எங்களுக்கு பயமா You இருக்கிறது. tell me, do we need to do the ministry for God? பாருங்க, தேவனுக்கு ஏதாவது ஊழியங்களையும் செய்ய வேண்டுமா, இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளன்னு சொல்லுகிறார்கள். And they said, brother, we are not able to do the ministry. At least do we need to give any tracts to escape from judgment? பாருங்க, ஊழியம் எல்லாம் எங்களால செய்ய முடியாது, போய் ட்ராக்ஸ் கொடுத்து இந்த நியாய தீர்ப்பில் இருந்து நாங்கள் விலகி இருக்க Do முடியுமா? we need to give any money to escape from this judgment? ஏதாவது பணம் கொடுக்கணுமா இந்த நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ள? People are confused. ஜனங்களுக்கு குழப்பம், People are in fear. ஜனங்களுக்கு பயம். The message of judgment of God must
convict the heathen people. பாருங்க, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு செய்தி புறஜாதிகளை தேவனுக்கு எதிரே இழுக்க வேண்டும். The funniest thing is people in the church are scared. ஆனால் இதிலே ஒரு விசேஷமான வேடிக்கையான காரியம் என்னவென்றால் சபை ஜனங்கள் பயப்படுகிறார்கள். People are horrified and terrified. சபை ஜனங்கள் துக்கத்தில் They are இருக்கிறார்கள். so chaotic, they don't know what to do. திணறி போய் இருக்கிறார்கள். God is saying very simply, தேவன் தெளிவாய் சொல்கிறார், if you need to escape when I punish this world, இந்த பூமியை நியாயம் தீர்க்கும் பொழுது நீங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், then you got to make my word as your home. என் வார்த்தையை உங்கள் வீட்டாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். Hallelujah. And the second half is, அடுத்த பாதி, you need not fear for the arrow that flies by the day. பாருங்க, பகலிலே வருது அம்புகள், அதுக்கு கூட இங்க பயப்பட தேவையில்லை. Let's see what the arrows and the word day speak about. பகல் அம்பு இது என்னன்னு பார்ப்போம். Let's see what the word arrows and the word day speak about. பகல் என்றால் என்ன, அம்பு என்றால் என்ன? The word arrow in Hebrew means hasa, அதாவது அம்பு எபிரேயர் பாஷையில் ஹசா என்ற அர்த்தம். which means அதென்றால் lightning bolts coming from God against his enemies. அதாவது தேவனுடைய ஜனங்களுடைய எதிரிகளுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற மின்னலை போல ஒரு நியாய தீர்ப்பு. Even the word arrows speak about God's judgment upon his enemies. பாருங்க, அந்த அம்புகளும் தேவனுடைய நியாய தீர்ப்பு தன்னுடைய எதிரிகள் மீது காண்பிக்கிறது. I'll just read one verse in English and you can note it down and say it in Tamil. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்திலே, அதை எழுதி வைத்துக் கொண்டு தமிழில் வாசிக்கிறேன். Deuteronomy chapter 32 and verses 22 to 23. உபாகமம் 32 22 23. For a fire is kindled in mine anger and shall burn unto the lowest hell and shall consume the earth with her increase and set on fire the foundations of the mountains, and I will heap mischiefs upon them. I will spend mine arrows upon them. Hallelujah. Here the word arrows is used by God. பாருங்க, இங்கே அம்பு என்ற அந்த வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது, referring to the judgment which he will afflict upon the earth. அதாவது இந்த பூமியின் மீது கொண்டு வர போகிற நியாய தீர்ப்புக்கு ஒப்பாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So the night speaks about divine judgment. ராத்திரி என்றால், இரவு என்றால் தேவனுடைய தெய்வீக நியாய தீர்ப்பு. And the arrow also speaks about God's judgment upon the earth. அம்புகள் என்றாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியின் மீது என்று அர்த்தம். Now is the main climax. இப்பொழுதுதான் முக்கியமான. We have to understand whether this verse is really speaking about God's judgment over the enemies. பாருங்க, இந்த வசனம் தேவனுடைய நியாய தீர்ப்பு எதிரிகள் மீதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். If God would have stopped by saying you shall not fear my arrows, பாருங்க, என்னுடைய அம்புகளுக்கு நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள் என்று அவர் சொல்லி நிறுத்தியிருந்தால், then the message and the understanding ends there. அப்போ அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அங்கே முடிந்தது. But in this case it's not like that. ஆனால் இந்த சூழ்நிலையில் அப்படி சொல்லப்படல. God is bringing a new turn in this verse. இந்த வசனத்தில் ஒரு புது திருப்பத்தை தேவன் கொண்டு வருகிறார். Saying you shall not fear the arrow of the day. சொல்லுகிறார், பகலில் பறக்கிற அம்புகளுக்கு நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். You shall not fear the arrow of the day. பாருங்க, பகலில் பறக்கும் அம்புகளுக்கு நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். God is ending with the word day. பாருங்க, பகல் என்ற அந்த வார்த்தையோடு நிறுத்துகிறார். The word day in Hebrew means எபிரேயர்ல பகல் என்ற பாஷைக்கு yom. யோம். That word day in Hebrew means yom. பாருங்க, டே பகல் என்ற வார்த்தை யோம் என்ற அர்த்தம். Which means day of the Lord. அதாவது தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள். Let us see the reference. பார்ப்போம் அதனுடைய ரெஃபரன்ஸ். Isaiah chapter 24 verses 21 to 22. ஏசாயா 24 21 22. So it will happen in the day of the Lord that he will punish the host of heaven on high and the kings of earth on earth. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். That the Lord will judge the kings and the earth. That is the Lord's day. கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். Let us see Zephaniah chapter 1 and verses 14. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். Near is the great day of the Lord, near and coming very quickly. Listen, the day of the Lord
In it the warrior cries out bitterly. A day of wrath is that day. A day of trouble and distress. A day of destruction and desolation. A day of darkness and gloom. A day of clouds and thick darkness. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்த்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்தாலிருவான். Hallelujah. Hallelujah. The day of the Lord speaks about the tribulation and the final judgment. கர்த்தருடைய நாள், அதாவது மிகப்பெரிய அந்த கடைசி நாள், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நாளை குறிக்கிறது. Where God will judge the evil once and for all. எங்கே தேவன் தீமையான காரியங்களை முற்றிலுமாய் நியாயம் தீர்ப்பார். If you would read that verse and note it clearly, அந்த வசனத்தை படித்து சரியாய் புரிந்து கொண்டு எழுதி வைத்துக் he is கொண்டால், saying how dreadful that day is going to அந்த be. நாள் எப்படிப்பட்ட பயங்கரமான நாளா இருக்கும் என்று சொல்கிறார். Kings and nations will be totally destroyed. தேசங்களும் ராஜாக்களும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். The entire earth will be in chaos. முழு பூமியும் ஒரு மிகப்பெரிய அழிவை சந்தித்துக் Fear கொண்டிருக்கும். and drought and darkness will be the cast of this world. பயமும் இருளும் சஞ்சலமும் தவிப்பும் இந்த பூமியில் இருக்கும். Hallelujah. This is the day of the Lord. இதுவே கர்த்தருடைய நாள். And God was saying through Moses in Psalms 91 verse 5, மோசே மூலமாய் தேவன் சங்கீதம் 91 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், tell my people the Israelites, என் ஜனங்களை பார்த்து சொல், இஸ்ரவேல் if ஜனங்களே, they shall make my word as their home, என் வார்த்தையை தங்களுடைய கூடாரங்களாய் மாற்றிக்கொண்டால், they will not only escape the divine punishment, அதாவது என்னுடைய நியாய தீர்ப்பை மாத்திரம் தப்பித்துக் கொள்ள but மாட்டார்கள், they shall escape the final judgment which I will cast on this earth. கர்த்தருடைய நாளில் வரப்போகிற பயங்கரமான கடைசி நியாய தீர்ப்பிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். Hallelujah. You see, couple of weeks the Lord is revealing 2 வாரங்களுக்கு முன்பதாய் தேவன் that வெளிப்படுத்துகிறார். there will be many terrors and many bombs across the nation. பாருங்க, பூமி எங்கும் மிகப்பெரிய குண்டு வெடிப்புகள், பயங்கரமான காரியங்கள் நடக்க If போகிறது. you were a person who follow all the news correctly, இப்படி வர செய்திகளை எல்லாம் நீங்கள் சரியாய் பார்த்து கொண்டு வருகிற மனிதர்களா இருந்தால், you could have easily figured out that is great wars happening in Israel. சுலபமாய் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம், உலகமெங்கும் மிகப்பெரிய யுத்தங்கள் There நடக்கிறது. is great war threats in every nation. எல்லா தேசங்களிலும் யுத்தம் நடக்கிற காரியங்கள் நடக்கிறது. Kings and nations are in darkness. ராஜாக்களும் தேசங்களிலும் இருளில் இருக்கிறார்கள். There is plagues and sickness around the world. பூமி முழுவதும் வாதைகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது. You can see now numerous of murders happening. அநேக கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. What are those signs? அதெல்லாம் எதை குறிக்கிறது? What are these things you are seeing in your eyes? நீங்கள் பார்க்கிறதெல்லாம் எதை குறிக்கிறது? The Lord is saying in the last days it shall happen. தேவன் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். And these are the signs for you to know that the final day of mine is coming. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய கடைசி நாள், கர்த்தருடைய நாள் என்று ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. So God is teaching them a lesson. How will they keep themselves safe? தன்னைத்தானே இந்த காரியங்களில் இருந்து விடுதலையாக்க, அதாவது தப்பித்துக் கொள்ள எப்படி என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். When I was in a foreign land, ஒரு ஃபாரின் லேண்ட்ல இருந்த பொழுது we were talking about this day of the Lord. இதை பற்றி நாம் கர்த்தருடைய நாளை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருந்தோம். Suddenly one sister gave an SMS to me. திடீரென்று ஒரு SMS ஐ ஒரு சகோதரி And she கொடுத்தார்கள். said, brother, you read it, you got to get this right. சொன்னாங்க, நீங்க இத படிங்க, இத சரியா புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. So I just read it. அத வாசிச்சேன். It said like this. இப்படியே சொல்லுகிறது, You got to buy a piece of land in Israel. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பிளாட் லேண்ட் நீங்க வாங்கணும். Plot business அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. That if you buy a plot in Israel, God's unusual favor will come upon you. அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இந்த பகுதியில் ஒரு பிளாட் வாங்கினா ஒரு அளவில்லாத தேவனுடைய தயவு உங்கள் மீது வரும். And you might escape the நீங்கள் last day of the Lord. அந்த கடைசி கர்த்தருடைய நாள் நியாய தீர்ப்பை ஒருவேளை நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். And some people say, சிலர் சொல்றாங்க, if you want to escape the day of the Lord, தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளை நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் you got என்றால் to pray for Jerusalem. எருசலேமுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. How many have heard those words? இதையெல்லாம் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? And some people go to the next and saying, if you want to escape the day of the Lord, கர்த்தருடைய நாளில் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் you need to be like a nomad, like a sannyasi. நீங்கள் ஒரு சன்னியாசியை போல இருக்க வேண்டும். You must give everything to everybody. எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். Only then you will escape the day of the Lord. அப்படி இருந்தால் தான் கர்த்தருடைய நாளிலிருந்து தப்பிக்க முடியும். But the word of God is totally contradicting to every views and ideas of this world. அதாவது பூமியினுடைய யோசனைகளுக்கும் ஐடியாக்களுக்கும் புறமா இருக்கிறது தேவனுடைய God வார்த்தை. was simply saying through Moses to his people, மோசே மூலமாய் தேவன் தன் ஜனங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார், if you got to escape the final day, the tribulation, the judgment, இந்த கடைசி கர்த்தருடைய நாளாகிய நியாய தீர்ப்பு நாளில் இருந்து நீங்கள் தப்பித்துக்
கொள்ள வேண்டும் என்றால் you got to make my word as your home. என் வார்த்தையை உங்கள் கூடாரமாய் மாற்றிக்கொள்ள And வேண்டும். you got to live inside the word of God, the Christ. அந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ வேண்டும். Just imagine what happened when the Lord put a divine punishment in Pharaoh. பாருங்க, பார்வோனின் மீது தேவன் அந்த நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தபொழுது என்ன நடந்தது? God didn't say to Israelites, you do 1,000 praise offerings. தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீ 1000 துதி பலி சொல்லுன்னு சொல்லல. God didn't say you all kneel down. நீங்க எல்லாம் முழங்கால் போடுங்கன்னு சொல்லல. God didn't say you need to have big beards. நீங்க பெரிய தாடி வச்சுக்கணும்னு சொல்லல. God didn't say that you need to go to climb in the mountains. மலையில ஏறி இறங்குன்னு சொல்லல. Only then I will go into the Pharaoh's home. அப்பதான் நான் பார்வோன் வீட்டுக்கு போவேன்னு சொல்லல. What did God say? தேவன் என்ன சொன்னார்? Go inside the blood of the lamb. போய் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள் போங்க. Stay inside your home and eat the flesh of the lamb. வீட்டுக்குள்ளே இருந்து அந்த ஆட்டுக்குட்டியின் சரீரத்தை புசியுங்கள். Then nothing, the destroyer will not come near you. பின்பு அழிக்க வருகிறவன் உங்களிடத்தில் வர மாட்டான். Hallelujah. Hallelujah. If you want to escape, நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் you got to be inside the home. அதாவது வீட்டுக்குள் இருக்க வேண்டும். How did Noah escape God's judgment? எப்படி நோவா என்றவர் தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்? He was the righteous man. அவன்தான் நீதிமான். He was a great prayer warrior. அவர் ஒரு பெரிய ஜெப வீரன். He was a man who talked with God. தேவனோடு பேசினான். He was a man who walked with God. தேவனோடு நடந்தான். But for Noah and his family to escape God's judgment, நோவாவும் தன்னுடைய குடும்பமும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள he got to rest inside the ark. அவன் அந்த பேழைக்குள்ளாய் இருக்க வேண்டும். If you read the New Testament, நீங்கள் புதிய ஏற்பாட்டை the வாசித்தீர்கள். ark speaks about Christ, அந்த பேழை கிறிஸ்துவை குறிக்கிறது. and Christ speaks about the word of God. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை குறிப்பிடுகிறது. You might be a righteous person. நீங்கள் ஒருவேளை நல்லவர்களா You இருக்கலாம். might be a great prayer warrior. நீங்கள் பெரிய ஜெப வீரர்களா You might இருக்கலாம். be a man and a woman who sees God face to நீங்கள் face. தேவனையே முகமுகமாய் பார்க்கவும் போகலாம். But for you to escape the Lord's day, தேவனுடைய நியாயத்தீர்ப்பை நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் you என்றால் got to rest in Christ the word as Noah did. கிறிஸ்துவாகிய அவருடைய வார்த்தைக்குள் நோவாவை போல அந்த பேழைக்குள் நீங்கள் செய்ய வேண்டும். Only then you அப்பொழுது will escape the Lord's judgment. தேவனுடைய நியாயத்தீர்ப்பை அப்பொழுதுதான் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். This is what we find in Psalms 91:5. இதுதான் சங்கீதம் 91:5 பார்க்கிறோம். Read that verse now. இந்த வசனத்தை இப்போ வாசிப்போம். Thou shalt not be afraid for the terror by night, nor for the arrow that flieth by day. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. He was just saying all the multiplication, all the blessing might be in one side. பாருங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாம் பெருக்கமும் ஒரு பக்கம் இருக்கலாம். But he is saying, if since you have made my word as your home, என் வார்த்தை உங்கள் கூடாரமாய் மாற்றிக்கொண்டபடினால் you need not fear for any punishment I punish this earth. இந்த பூமியை நான் நியாயம் தீர்க்க போகிற எந்த நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் பயப்பட And தேவையில்லை. you can be bold. நீங்கள் தைரியமா And you இருக்கலாம். can be happy. நீங்கள் சந்தோஷமா That இருக்கலாம். even in the day of the Lord, அந்த கர்த்தருடைய நாளிலும் you will rejoice. நீங்கள் சந்தோஷமா That is இருப்பீர்கள். what God is saying. Thou shalt not be afraid. அதுதான் தேவன் சொல்லுகிறார். நீங்களோ Today பயப்படாதிருப்பீர்கள். you turn the TV. டிவியை பார்த்தா Jesus is coming. இயேசு வருகிறார். கேட்டா நம்மளுக்கே பயமா இருக்குது. And they turn on the volume. இன்னும் கொஞ்சம் வால்யூம் அதிகமா See, I வச்சுக்கலாம். went to a seminar in one country. ஒரு தேசத்துல செமினாருக்கு போனேன். I was thinking, so many days we are preaching. Let us go to a place and listen somebody preach. பாருங்க, இவ்வளவு நாள் நம்ம பிரசங்கத்தை பண்றோமே, வேற யாராவது பிரசங்கம் பண்ணி கேட்போம். 45 minutes. 45 நிமிடம். Jesus is coming. Are you ready? இயேசு வருகிறார். ரெடியா? Jesus is coming. Have you prepared? இயேசு வருகிறார். தயாரா? He will leave you and go. அவர் உன்னை விட்டுட்டு போவார். You will fall down from heaven. நீ பரலோகத்திலிருந்து What விழுந்துருவாய். are you going to do? என்ன செய்ய The போகிறாய்? hell is open. இந்த பாதாளம் I'm திறந்திருக்கிறது. seeing a vision. The devils are pulling your shirt. பிசாசுவும் சொக்காவை பிடிச்சு இழுக்கிறதை பார்க்கிறேன். The whole message was about this. இந்த செய்தியே இது குறித்து தான். But this message does not have any support in the word of God. வசனத்தோட ஒரு சப்போர்ட் இல்லாத மெசேஜ் இது. What is speaking might be right. அவர் சொல்றது ஒருவேளை கரெக்ட்டா But இருக்கும். how are you going to escape? எப்படி விடுவிக்கப்படுவீர்கள்? How will you be happy and how will you be bold? எப்படி சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் தைரியமாய் இருக்க How போகிறீர்கள்? can you say I am expecting the day of the Lord? தேவனுடைய நாளை நான் எதிர்பார்க்கிறேன் என்று தைரியமாய் எப்போ சொல்ல போகிறீர்கள்? God says you can say when you make my word your home. என் வார்த்தையை உங்கள் கூடாரமாய் மாற்றிக் கொள்ளுகிற நான் சொல்லலாம் தைரியமாய். Hallelujah. Hallelujah. Make his word your home. அவர் வார்த்தையே உங்களுடைய வாசஸ்தலமாய் I மாற்றிக் tell you, கொள்ளுங்கள். everybody here, you need not fear for the
day of the இங்கே Lord. உட்கார்ந்து கொண்டிருக்கிற யாவரும் தேவனுடைய நாளுக்கு பயப்படவே தேவையில்லை. Choosing to make His word your home. அவர் வார்த்தையை உங்கள் வாசஸ்தலமாய் மாற்றிக்கொள்ளதான் வந்திருக்கிறீர்கள். God says to you, உங்களை பார்த்து சொல்லுகிறார், thou shalt not fear. நீங்கள் பயப்படாதிருங்கள். Never fear. ஒரு நாளும் பயமில்லை. God is with you. தேவனே உங்களோடு And இருக்கிறார். He will escape you. அவர் உங்களை தப்பிக்க வழி செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. Make His word your home. And God shall escape you from every punishment, divine judgment, and He will deliver you from the last day. அவருடைய வார்த்தையை உங்களுடைய கூடாரமாகவும் வாசஸ்தலமாகவும் மாற்றிக்கொள்ளும் பொழுது எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய நாளிலிருந்தும் உங்களை பாதுகாத்து தப்பித்துக் கொள்ள வழி செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, அற்புதமான தேவனே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புகளை நெருங்காத ஆண்டவர். We will not fear the terror. We will not fear your judgments on this earth. We will not fear the blessed day of the Lord. For Christ, you are a home, O God. For thy word is our refuge, O Father. And we shall not fear and will not fear, O Father. நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டவர். எத்தனை நியாய தீர்ப்புகளை செய்திகளை கேட்டாலும் உன் வார்த்தையை துரிதமாக்கின எங்களை பார்த்து நீ சொன்னீர் இந்த மாலை வேளையிலே, பயப்படாதிருங்கள், அவைகள் உங்களை அணுகாது. பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், என்னுடைய நாளில் நான் உங்களை தப்புவித்து உங்களை காத்து உங்களை ரட்சித்து என்னிடம் சேர்த்துக் கொள்ளுவேன் என்ற செய்தியின் வெளிப்பாட்டை சங்கீதம் 91:5 கற்றுக் கொடுத்தீரே, அதற்காய் நன்றி அப்பா. வந்த ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்குள்ளாக உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா மன சோர்வுகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. The people who are fighting with fear, God, மக்கள் ஆண்டவரே பயத்திலே போராடுகிற மக்களை அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. தேவாவியானவரே, நீ நித்தமும் உன் மக்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய சிரசின் மீது உன் ரத்தத்தினாலே அவளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.